படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ராமா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ட்ராமா ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நிறைய பீப்புள் வந்து டிப்ரெஷன் அது இதுன்னு நிறைய இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம அந்த இதில் தான் இருக்கிறோம் நம்ம. இந்த படத்தில் வந்து குழந்தை இல்லை அப்படி இது படம்னு இல்லை, நம்மளோட பீப்புளோட இல்லை வந்து குழந்தை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றத அந்த படத்தில் வந்து அவங்க மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல சோஷியல் காஸ் நல்லா நல்லா இருக்க மூவி வந்து தியேட்டரில் வந்து பாருங்க எல்லாருமே. படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். அது மெசேஜ் என்னன்னா, அது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தத்தெடுத்து வளர்க்கலாம் மெசேஜ் லாஸ்ட் கான்வென்ட் நல்லா இருக்கு. மியூசிக் வரல சார், சாங் நல்லா இருக்கு, சூப்பரா படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஒரு இது இல்லை, பக்காவா இருக்கு. அது தெரியல சார், நல்லா தான் சார் படம் பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு, பார்க்கலாம். மெசேஜ்னா அதான் சார், வந்து குழந்தை இல்லாதவங்க அதான் மெசேஜ். நம்மளால வந்து குழந்தை பெற்றுக்க முடியல வந்து ஃபீல் பண்ணாத, நம்ம ஆசிரமத்தில் போயிட்டு குழந்தை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு. அது நல்லது தான் சார். குழந்தை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், வளர்க்க தானே முடியும். அதுக்கு வந்து தவறான இதில் போகாத நல்லா பண்ணியிருக்காங்க, பக்கா பண்ணியிருக்காங்க. யாரோட ஆக்டிங்னா அந்த அந்த காமெடி 2 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க சார். இந்த கார் திருட்டுவாங்களா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஒரு இதாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்க. ட்ராமா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அதாரணம் சொன்ன, அதாவது விழிப்புணர்வு ஒரு படம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் மருத்துவ ரீதியாக மக்களுக்கு முறையை எப்படி போலி மருத்துவர்கள் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. எல்லா நடிகர்களும் எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் விழிப்புணர்வு படம், மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எந்த குறையை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம், அந்த குறையை நிறையா நினச்சி வாழணும் அப்படிங்கிறத படத்தில் வந்து அழுத்தமான கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் போகிற மக்களுக்கு வந்து பயமாக இருக்குமில்ல, அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்குதுல்ல. பயம் எல்லாருமே தான் இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் பார்த்தா குழந்தை இல்லாதவங்க இந்த இல்லை இல்லை இது வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டு வேறு மாதிரி கற்பனை அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அதான் ஏமாற்று கும்பல் என்ன வேணாலும் பண்ணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு நோக்கமே பணம் சம்பாதிக்கணும். ஆமாம் ஆமாம், அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு தக்கணும். நம்ம அதில் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடணும். மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பம் எல்லாருக்கையும் எனக்கு இருக்கு, அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம் நேரடியாக கேட்டுட்டாலே எல்லாருமே கெட்டுப்போன்னு சொல்ல மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம். எல்லாருமே குழந்தை வந்துச்சா என்ன நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு விழிப்புணர்வு குழந்தை பெற்றவங்க எல்லாருமே நல்லாவே சரியா வளர்த்துட்டாங்களா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3-4 குழந்தை பெற்று விட்டு இருக்கிறாங்கல்ல, குழந்தையே பெற்றாம கடைசி வரைக்கும் மட்டும்தான் கட்டையில கொண்டு இருக்காங்கல்ல, அதுதான் மையமா சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து குறையே இல்லை. அது குழந்தை இல்லைன்னா ஆண்மனை இல்லைங்கிற கருத்து இது கிடையாது. நல்ல மனசோட 4 பேர் உதவி செய்யணும். ஒரு ஆதரவு குழந்தை எடுத்து நம்ம வளர்த்தாலே அது ஆம்பளத்தனம். இங்கே உலகத்தில் ஒரு வீராக இருந்தாலே அது ஆம்பளத்தனம் தாங்கிறத கொஞ்சம் திகிலா சினிமாட்டில படம் நல்லா இருக்குது. நல்லா ஓகே, தேங்க்யூ. அவங்களே சொல்லிட்டாங்களே ட்ராமா. ஆக்சுவலி உண்மையிலே படம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த படங்களை ரொம்ப ஓவரா சொல்ல முடியாது, ஓவர் சூப்பர் ஆகா ஓகோ மாசுன்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி வந்து படம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப வேஸ்ட், பார்க்கவே முடியல, உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. நம்ம பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஸ்கேம் அப்படின்னு சொன்னா ஏதோ விஷயத்துல நம்ம ஸ்கேம் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரே உருவாக்கி எந்த அளவுக்கு ஸ்கேம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிச்ச விதம் நம்ம அந்த ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. நானுமே அதை எதிர்பார்க்கல, சும்மா கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சொன்ன டைலாகுமே ரொம்ப அழகான டைலாக். குழந்தை வேணுன்றதை தாண்டி ஃபேமிலியை பார்க்குறவங்க ஆம்பளை, ஒரு குழந்தை கொடுக்குறவங்க ஆம்பளை கிடையாது. அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்காக வர்றான் பார்த்தீங்கன்னா கஷ்டம், அவன் தான் உண்மையான ஆம்பளைன்னு சொல்லி காமிச்ச விதம் சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல அதாவது நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக சும்மா ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுட்டு இருக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி நான் சொல்லல. பட் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய கனெக்ட் ஆன விஷயங்கள் நிறைய சூப்பர். ஆனால் ஸ்கேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா அதுவுமே ரொம்ப கிடைக்கிறோம். ரொம்ப அழகாகவே இருக்குது. ஒரு சில இடங்கள் லேக் ஆகிருந்தாலும் மற்ற இடத்துல படம்
காரை வந்து இந்த ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து போலீஸ் நிப்பாட்டுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா டிக்கில வந்து ஒரு பணம் இருக்குது. இதுக்கப்புறம் கட் பண்ணி சம்மந்தம் இல்லாம வேற வேற கதை டோட்டலா ஒரு 4 கதைகள் போகுது. அந்த 4 கதைகள்ல வந்து என்னென்ன இன்டர்லிங்க் இருக்குங்கிறத போக போக படத்துல வந்து காமிச்சிட்டு வராங்க. படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு இடத்துல ஒரு லவ் கப்பிள் பத்தி ஒரு கதை ஒன்று வருது. இன்னொன்று ஒரு ரவுடிசம் கதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார் திருடங்களை பற்றி ஒரு கதை. கார் திருடங்க வந்து ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்று வந்து மெயின் ஹீரோ நம்ம பிரசன்னாவும் சாந்தினி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில குழந்தை இல்லை. இந்த ஒரு கதை. இந்த 4 கதையும் எப்படி அவங்க சிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் பண்ணுறாங்க தான் படம். கடைசி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பட் படம் என்னன்னா பயங்கர லேகாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே லேக்கு, செகண்ட் ஹாஃபுமே லேக்கு. சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எடுத்த கதை நல்லா இருக்கு, பட் சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓரளவு நிம்மதியா போகுது. விவேக் பிரசன்னா வந்து பிளசண்டா நடிச்சிருக்காப்ல. டெக்னிக்கலா படம் சூப்பர் படம். சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து ஆபத்தா இல்ல அது ஓகேயா அப்படிங்கறத மையப்பட்டு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு அசால்ட்டா குழந்தைகள் வந்து கருவை கலைக்கிறாங்க. எப்படிமா பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க பார்த்துக்கிட்டேன். ப்ராப்ளம் என்னன்னா குழந்தை பெத்தாமட்டு பார்த்தாங்க, அந்த குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்காம கடைசி சொல்லியிருக்காங்க. இதான் படத்துடைய மையக்கரு. இதை வச்சு டிராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்ப் ஒரு 6-7 ரோல் ப்ளே பண்ணி கொண்டு வராங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க சில இதெல்லாம் அட்டாச் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஒன் டைம் ஆச்சு. எமோஷனல் நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. பூர்ணிமா ரவி, பிக் பாஸோட பூர்ணிமா ரவி, அவங்க தான் வந்து ஹைலைட் இந்த படத்துக்கு. அந்த பொண்ணை காமிச்சதுல இருந்து அவ்வளவு ஒரு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்து சும்மா தகாத உறவுல வந்து குழந்தை உண்டாயிருக்கு. அந்த புள்ள பரித வைக்கிறதுனால வந்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம ஊர்ல உள்ள பொண்ணுக்கு நடந்த மாதிரி பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் படம் வந்து சூப்பர் படம் ஒன்றும் இல்லை, மொக்க படம் இல்லை, ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். லவ் போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகல. லவ் பர்சன் தான் ஒன்றும் ஒர்க் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சுங்க. இட்ஸ் குட் கிரைம் ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. மெசேஜ் ஆஃப் த மூவி வந்து ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி, சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ற மாதிரி, அண்ட் அன்னெசரியா ஃபர்டிலிட்டி சென்டர் போய் ஏமாறாம ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு.